எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து ஆதித்ய பகவான் அப்படின்னு சொல்ற சூரிய பகவான பத்தி சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோட தொடர்புடைய வீடியோ. உங்களுக்கு வந்து இந்து மதத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லன்னா, நீங்க இதுக்கு மேல இந்த வீடியோவ பார்க்க வேண்டாம். இந்து மதத்த பொறுத்தவரைக்கும், ஆதித்ய பகவான் வந்து கண் கண்ட கடவுள். அவர மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. இல்லைங்களா? அதே மாதிரி சந்திர பகவான். சூரிய பகவானும், சந்திர பகவானும் 2 பேருமே நம்ம தேவார பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்ற அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் எல்லாம் இவர சிவனுடைய கண்கள்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றார். இறைவன் வந்து உலகத்தை இந்த கண்களை கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவுல கேட்டது. அத தான் இங்க சொல்றேன். சூரிய பகவான் வந்து நம்ம பூமியிலிருந்து 9,30,00,000 மைல் தூரத்துல இருக்காரு. இவர் வந்து பூமியை விட 3,24,000 மடங்கு கனம் அதிகம். வெயிட் ஜாஸ்தி. சூரிய பகவானுக்கு வந்து வயசு இப்போதைக்கு கணக்கு போட்டா 2000 கோடி வருடங்கள். இப்போ இவ்வளோ தூரத்துல இருந்து அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஞானிகள் எப்படின்னா வெகு தூரத்துல இருந்து தான் உதவுவாங்க. அந்த மாதிரி சூரிய பகவான் அங்கிருந்தே நமக்கு உதவிட்டு இருக்காரு. பாரபட்சம் இல்லாம இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட தனி பெரும் கருணை உடைய ஆதித்யர் சிவ பூஜையில பண்ணும்போது, கோயில்கள்ல சிவ பூஜைகள் நடத்தும்போது முதல் பூஜை ஆதித்யருக்கு தான் பண்ணுவாங்க. சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு பண்ணுவாங்க. சூரியனுடைய கலர் வந்து மாதுளம் பூ நிறத்து மேனி உடையவர். இவர் வந்து கையில செந்தாமரை வச்சிருப்பார். செம்மையான தாமரை, சிகப்பா இருக்கும். சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான செந்தாமரை கொண்டு வணங்கினா ரொம்ப நல்லது. இப்போ சூரிய பகவான வணங்குறதுனால என்ன கிடைக்கும் அப்படி என்பதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று கிடைக்கணும்னா ஒரு தேவதையை கும்பிடணும். இப்போ செல்வம் வேணும்னா மகாலட்சுமியை கும்பிடணும். இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வேணும்னா விஷ்ணுவை கும்பிடணும். ஞானம் கிடைக்கணும்னா முருக கடவுளை கும்பிடணும். அந்த மாதிரி கல்விக்கு இவர்தான் பெரிய கடவுள். ஆதித்யனை வணங்கினா கல்வி, அறிவு சுடர் விட்டு எரியும். கல்விக்கு தனியா கலைமகள் இருக்காங்கன்னா அவங்க கலைகளுக்கு அதிபதி. அந்த கலைகள் எல்லாம் உற்பத்தி ஆகிற இடம் ஆதித்ய பகவான். அவரு அவ்வளவு அறிவாளி. அதுக்கு ஒரு கதையும் இங்க சொல்றேன். என்ன கதைன்னா, அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. யாக்ஞ வைத்தியர் அப்படின்றது பேரு. யாக்ஞ வைத்தியருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கான ரீசன் என்னன்னா, ஆதித்ய பகவானுடைய பெருமையை மற்றவர்களுக்கு உணர்த்தணும் அப்படி என்பது தான் அவருடைய நோக்கம். அவருடைய பிறப்பின் காரணம். அதனால கடவுள் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவர் பிறக்கும் போதே அவருக்கு வந்து நெருப்பு வந்து சுடாது. அக்னி வந்து
அவர் நெருப்புக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும் அவருக்கு நெருப்பு சுடாது. அப்பேற்பட்ட சக்தியோட பிறந்தவர் இந்த யாக்ஞவல்கியர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து குருவா இருந்து கல்வியை போதித்தவர் அவருடைய தாய் மாமன் பைசம்பாயனர் அப்படின்னு பேரு. பைசம்பாயனர் கிட்ட இருந்து இவர் வந்து யஜுர்வேதத்தை படிக்கிறார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க 2 பேருக்கும். உடனே என்ன சொல்றாரு குருநாதர், இது இனிமேல் சரிப்பட்டு வராது, நீ என்கிட்ட படிச்ச அந்த வேதத்தை கக்கு அப்படின்றாரு. உடனே அவரு வாயை திறந்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அவர்கிட்ட படித்த அந்த யஜுர்வேதம் வெளியில போயிடுச்சு. இப்போ இவருக்கு வேதம் மறந்து போச்சு. அந்த யஜுர்வேதம், அந்த ஞானம் போயிடுச்சு யாக்ஞவல்கியர். அதனால இவர் என்ன பண்றாரு, சூரியனை நோக்கி தவம் பண்ணி சூரிய மண்டலத்துக்கே போய் சூரியனிடம் இருந்தே அந்த யஜுர்வேதத்தை பெற்றுக்கிட்டு வருவார், அந்த ஞானத்தை. இதுதான் சுக்ல யஜுர்னு சொல்லுவாங்க. 5 அத்தியாயம் இருக்கு அதுல. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, எவ்வளவோ நாலேஜ் சன் காட் கிட்ட இருக்கு, ஆதித்யர்கிட்ட. ஆதித்யர் வந்து வணங்கணும்னா அறிவு வளரும், நல்ல அறிவு சுடர் விட்டு எரியும். இவருடைய சிஷ்யர் தான் வந்து அனுமன். அதாவது அனுமருக்கு எவ்வளவு வித்தைகள் தெரியும்னு பிரம்மதேவருக்கே தெரியாதாம். அவ்வளவு நாலேஜை ஆதித்யர் ஆஞ்சநேயருக்கு கொடுத்துருக்காரு. ஆதித்யரை பற்றி புகழ்ந்து அகஸ்தியர் ராமருக்கு சொல்றாரு. ஆதித்ய ஹிருதயம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி, இதை நீ பாடினாதான் உனக்கு போகிற இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆதித்யருடைய பெருமையை, சூரியனுடைய பெருமையை ராமருக்கு அகத்தியர் விளக்குறாரு. ராமர்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, ராமாயணத்தில் வரவங்க எல்லாம் இந்த சூரிய குலத்தில் பிறந்தவங்க, சூரியனுடைய வழி வரவங்க. பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்கிற மகாபாரதத்தில் வரவங்க சந்திர குலத்தில் வந்தவங்க. அப்படியே தான் வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சோழர்கள் எல்லாம் சூரிய குலம், பாண்டியர்கள் எல்லாம் சந்திர குலத்தில் வந்தவங்க. சூரியனுக்கு நிறைய மந்திரம் இருக்கு. ஆனாலும் ஒரு முக்கியமான மந்திரம், எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம், ஆனால் அது சூரியனுக்காகத்தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன மந்திரம்னா காயத்ரி மந்திரம். ஏற்கனவே காயத்ரி மந்திரம்ன்றதுல தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு கடவுளுக்கும் ஒரு காயத்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பொதுவாக காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓம் பூர் புவசுவ அந்த மந்திரம் இருக்குல்ல, அது வந்து யாருக்காகனா இந்த சூரிய பகவானுக்காகத்தான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒளிமயமாய் இருந்து எந்த பொருள் என் அறிவை தூண்டுகின்றதோ அந்த ஒளிப்பிழம்பை, அந்த அறிவின் வடிவத்தை நாம் தியானிப்போமாக அப்படின்றது தான் அந்த காயத்ரி மந்திரத்துக்கான அர்த்தம். இது யாரை குறிக்குதுன்னா சூரிய பகவானை குறிக்கிறது. இப்போ சூரியனை பற்றி நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு 7 விதமான வர்ணங்கள் உண்டு, 7 கலர்ஸ். அப்புறம் இந்த 7 விதமான வர்ணங்களை கொண்டும் 7 விதமான உலகங்களை காப்பாற்றுகின்றார், அவங்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இவருடைய சேரியட் வாகனம் வந்து தேர். அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான், ஆனால் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த 7 குதிரைகளையும் இந்த ஒரே ஒரு தேர் ஒரு சக்கரம் அதை வச்சுக்கிட்டு வராரு. ஆனால் இவருக்கு ஒரு டிரைவர் வேற ஒருத்தர் இருக்கார்.
அவர் தான் வந்து அருண பகவான். அருண பகவான் என்பவர் தான் இவருக்கு வண்டி ஓட்டிட்டு வர தேரோட்டி. இவர் வந்து காசிப முனிவருடைய மகன் அருண பகவான். கருடருக்கு அண்ணா. கருடன் கருடன்னு சொல்றோம்ல, விஷ்ணுவுடைய வாகனம். அதுக்கு அண்ணன் இவரு. காலையில முதல்ல சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடி அருணன் நம்மளை ரீச் பண்றார். அதனால தான் அதுக்கு அருணோதயம் அப்படின்னு ஒரு பேரு சொல்லுவாங்க. அருணன் வந்த அப்புறம்தான் சூரியன் வராரு கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ சூரிய பகவானை பற்றி நிறைய இலக்கணங்கள், நிறைய இலக்கியங்கள் தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. இப்போ நக்கீரனார் பாடியிருக்கார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கின்றார். அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணத்தில் அந்த ஆதித்ய ஹிருதயம் அகஸ்தியர் வந்து ராமருக்கு சொல்கிறாரு. ராமாயணத்தில் மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு ஸ்லோகமும் இந்த முதல் காயத்ரி இருக்குல்ல, சூரிய காயத்ரி, ஓம் பூர் பூவஸ்வ, அதனுடைய ஒரு எழுத்தும் தான் இந்த 24,000த்துக்கும் ஃபஸ்ட்டு பாட்டை அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ 24 அட்சரம் கொண்டது காயத்ரி மந்திரம். அந்த 24 அட்சரத்தை முதலெழுத்தாக கொண்டு ஆரம்பித்தது தான் இந்த 24,000 ஸ்லோகம். இப்போ இந்த ரேஸ் அவ்வளோ தூரத்திலிருந்து சூரிய பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூரியன் அவ்வளோ ஒளிப்பிழம்பு, அது அவ்வளோ ஈட்டு. அந்த ஈட்டை அப்படியே நேராக நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நம்மளெல்லாம் எரிச்சிடும். அதனால் நடுவில் சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. அங்கேருந்து வரதை சூரிய மண்டலத்துக்கு கீழே சில பேர் இருந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த ஃபில்டர் பண்ணுறவங்க பேர் வாழபில்ய முனிவர்கள். இவங்களை பற்றி ராமாயணத்துலேயும் இருக்கு. இவங்களை பற்றி அருணகிரிநாதனும் பாடியிருக்காரு. வாழபில்ய முனிவர்கள் மொத்தம் 6 லட்சம் பேர். அவங்க பிரம்மதேவருடைய புதல்வர்கள். இவங்க தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அந்த ரேஸு எந்த ஊரில் எந்த இடத்துல எவ்வளோ தன்மையோடு போனால் அங்கே இருக்கிற உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் நல்லதுன்னு பார்த்து அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் இவங்களை பற்றி கூகுள் பண்ணி நிறைய படிச்சுக்கலாம். ஸோ இவங்க ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு நாட் ஜஸ்ட் ஃபார் சன். இவங்க ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து மற்ற பிளானட்ஸுக்கும். இப்போது சனி கிரகத்திலேருந்து வர அந்த ரேஸு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த இடம் தான் திருநள்ளாறு. அதே மாதிரி செவ்வாய் கிரகம், செவ்வாய் மார்ஸ்லேருந்து வர அந்த ரேஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த இடம் தான் வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாய்க்கு க்ஷேத்திரம். இப்படித்தான் பலவிதமான க்ஷேத்திரங்கள் நவகிரகங்களுக்கு உண்டாச்சு. ஸோ இவங்க வந்து தே பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களுக்கு இருக்குது, இந்த வாழபில்ய முனிவர்கள். ஆதிசங்கரர் இந்த சன்மார்க்கத்தை உருவாக்குனார் இல்லையா? 6 முக்கியமான தெய்வங்கள், 6 முக்கியமான மதங்கள் அப்படின்னு. விநாயகரை வணங்குறது கானாபத்தியம், சிவனை வணங்குறது சைவம், விஷ்ணுவை வணங்குறது வைணவம், அதே மாதிரி முருக கடவுளை வணங்குறது கௌமாரம், அப்புறம் அபிராமியை வணங்குறது, உமா அன்னையை வணங்குறது வந்து சாக்தம், சக்தி வழிபாடு. அதில் சூரியனையும் சேர்த்திருக்கார் ஆதிசங்கரர். அந்த 6வதா சூரியனுடைய வழிபாடு தான் சௌரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு செக்ட். ஷன்னுன்னா 6, ஷண்முகன்னா 6 முகன், ஷண் மார்க்கம்னாக்கா 6 விதமான மார்க்கங்கள் இந்து மதத்தில் இருக்குது. இந்த சூரிய பகவானை நம்ம வந்து சிந்திக்கணும், வணங்கணும், அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். சூரிய பகவானுக்கு நிறைய பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து அவர் தான் வந்து நமக்கு ஒளி மூலமாக உயிர்களை வாழ வைக்கின்றார், பயிர்களையும் வாழ வைக்கின்றார். எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் சூரியனுடைய அந்த உஷ்ணம் இல்லைன்னாக்கா
வாழ்க்கையை நடத்த முடியாது. எப்படி வந்து இருட்டு வந்து துன்பத்தை கொடுக்கும், ஆனா ஒளி இன்பத்தை கொடுக்குதோ, அந்த மாதிரி சூரிய பகவான் எல்லாருக்குமே பாகுபாடு இன்றி அவர் வந்து நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அந்த நல்லது பண்ற சூரிய பகவானை நாம நன்றி கூறும் பொருட்டு நடத்துகிற விழாக்கள் தான் சிலதெல்லாம் இந்த பொங்கல், அப்புறம் வந்து அவருக்கு அதாவது சூரியனுக்கு மட்டும் இல்லை, அவரால் இந்த ஆடு மாடு அந்த கேட்டல் இதெல்லாம் ஃபார்மிங்க்கு யூஸ் ஆன அத்தனை விஷயங்களுக்கும் தனியாக அதுக்கு ஒரு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். இதெல்லாம் ஆதித்யருக்கான விசேடமான விழாக்கள். ஆதித்யரை பற்றி ஜோதிட சாஸ்திரத்துலேயும் நிறைய சொல்லியிருக்கு. இவர் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி. இவர் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம்தான் தங்குவார், அதுக்கப்புறம் பெயர்ச்சி ஆவார். எப்படி குரு வந்து ஒரு வருஷம் கழித்து பெயர்ச்சி ஆவார், சனி வந்து 2.5 வருஷம் கழித்து பெயர்ச்சி ஆவார், அந்த மாதிரி இவர் மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருப்பார். ஒரு சூரியனுடைய தசா புத்தி காலம் மொத்தம் 6 வருஷம் இவருடைய தசை. இவருடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இப்படி சூரியன் மூலமாக நம்மளுடைய விதியையே இப்போல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அஸ்ட்ராலஜி. பேப்பர்லெல்லாம் பார்க்குறீங்க, நியூஸ் பேப்பரில் வர்றது ஆங்கில நியூஸ் பேப்பராக இருந்தால் அவங்க பேஸ் பண்ணுறது சன்னுடைய மூமெண்ட்டை வச்சு தான். இந்த பர்டிகுலர் டேட்டில் பிறந்தவங்க லியோ, இப்படி பிறந்தவங்க கேன்சர், இந்த இதில் பிறந்தவங்க, அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா பேஸ்ட் ஆன் த மூமெண்ட் ஆஃப் த சன். அதே மாதிரி சன்னுக்கு உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2 விதமான டைரக்ஷனில் மூவ் ஆவார். அதாவது காலையில் உதயம் ஆன உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி நார்த் ஆர் சவுத் மூவ் ஆகிட்டு தான் அவருடைய மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த பீரியட் தான் உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்கிறது. அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கும் போது தான் கொண்டாடுறது மகர சங்கராந்தி. ஸோ இந்த மாதிரி சூரியனுக்கு பல பேர் போற்றி புகழ்ந்திருக்காங்க. எத்தனையோ 1000 வருடங்களாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் வந்து பித்ருக்காரகன், அதாவது பிதா, தந்தை மாதிரி இருந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கின்றவர் சூரிய பகவான். சூரியனுக்கு க்ஷேத்திரம் வந்து மயிலாடுதுறை அப்படின்னு தமிழகத்தில் சொல்கிற சூரிய நாராயணர் கோவில். அங்கே போனீங்கன்னா சூரியனால் ஏற்படுகின்ற கெட்ட திசை, கெட்ட புத்தி, உங்கள் ராசிக்கு சில ஏற்படுகின்ற சூரியனால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம், இல்லை அதை கண்ட்ரோலாக வச்சிருக்கலாம். ஸோ சூரியனை வந்து நம்ம புகழ்ந்து பேசலைன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லணும். நக்கீரனார் பாடுறாரு, உலகம் உவப்ப வளமேழ்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு அப்படின்றார். பலர் புகழ் ஞாயிறு, பல பேர் புகழ்ந்த ஞாயிறு சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரிய பகவானை தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிறீங்களோ, ஏதோ நல்ல காரியங்களுக்கு போகிறீங்களோ, அது சக்ஸஸாக அமையும். எதிரிகளை வெல்வதற்கும் சூரியனுடைய அனுகிரகம் தேவை. கல்வியில் சிறந்து விளங்க சூரியனுடைய அனுகிரகம் தேவை. அறிவு சுடர் விட்டு எரிய சூரியனுடைய அனுகிரகம் தேவை. இப்படி சூரியனை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் பல கோடி வருடங்கள் இங்கே இருக்க போகிறார், நம்ம தான் இருக்க மாட்டோம். ஸோ அப்பேற்பட்ட கண் கண்ட கடவுளான சூரியனை தினமும் காலையில் ஒரு முறை பார்த்துட்டு அவருக்கான ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓம் ஹாம் ரீம் சிவ சூர்யாய நம. திரும்ப சொல்கிறேன், ஓம் ஆம் ரீம் சிவ சூர்யாய நம. மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை ஒரு 11 முறையாவது காலையில் வெளியில் போகும்போது சொல்லிட்டு போனால் டெஃபினட்டாக பாருங்கள், அன்னைக்கு டேல சக்ஸஸாக தான் இருக்கும். ஏன்னா சூரிய பகவானை அகத்தியரும் வசிஷ்டரும் எவ்வளோ பேர்
புகழ்ந்து போற்றி அவர்கிட்ட பல வரங்களை பெற்றிருக்காங்க. சூரியனுக்கு முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கல்வியில் சிறந்து விளங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளைங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது படிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் ஹாலிடே, அன்றைக்கி வந்து பிள்ளைங்க புக்கு பக்கமே போகாதுங்க. ஆனால் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் 1 ஹவர் பிள்ளைங்கள சண்டேல உட்கார வச்சு படிக்க சொன்னீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. சூரியனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போது இந்த வீடியோ ஏற்கனவே 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. எதுவுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.